வெற்றி வாழ்வு திருச்சபையின் இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். हम लोग आगे परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு आज मेरा समाचार का जो टॉपिक है அன்னாளின் விசுவாசம், हन्ना का जो विश्वास है उसके बारे में बात करने वाला हूँ. ஃபெய்த் ஆஃப் ஆனா. हन्ना का विश्वास. சாமுவேல் முதலாம் புஸ்தகம் पहला सामुएल का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். पहला वचन को मैं पढ़ूंगा. எப்பிராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாகிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகோவின் குமாரன் இலுவின் மகனான ரொகாமின் புத்திரன். यहाँ पे हम देखते हैं कि पहला सामुएल की किताब पहला अध्याय पहला वचन में हम ये पढ़ते हैं कि एफ्रोम के पहाड़ी देश के रामापथ समुप नगर के निवासी एल्काना नामक एक पुरुष था. वो एफ्रोमी था. அன்னாள் விசுவாசம் சொல்லிட்டு எல்கானா பத்தி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, आप लोग सोच रहे होंगे कि मैं हन्ना के विश्वास के बारे में बोला पर एल्काना के बारे में बात करता हूँ. அன்னாளுடைய ஹஸ்பண்ட் தான் எல்கானா. क्योंकि हन्ना का जो हस्बैंड है वो एल्काना है. அன்னாளுடைய விசுவாசத்திற்கு போகிறதுக்கு முன்பாக हन्ना के विश्वास के पास जाने से पहले அந்த விசுவாசத்துக்கு இருக்கிற பின்னணி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். उस विश्वास का पिछला भाग को हमें देखना है. அப்ப அந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டா இந்த அன்னாளுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். अभी हन्ना का जो पिछला भाग को हम समझ लेंगे तो हन्ना का विश्वास को भी हम समझ सकते हैं. ஆகவேதான் இந்த முதல் வசனத்தை நான் வாசித்தேன். इसीलिए मैंने ये पहला वचन मैंने पढ़ा. இந்த எல்கானா என்பவன் லேவி கோத்திரத்துல பிரிந்து கோராகு வம்சத்தானா இருக்கிறான். तो ये एल्काना जो है कि लेवी के वंश में था. அப்போ இவன் லேவி கோத்திரத்துல பிறக்கும்போது இந்த லேவி கோத்திரம் என்னன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். अब ये जो है कि लेवी के वंश में आके पैदा हुआ. लेवी का वंश का काम क्या है कि माने वो परमेश्वर की सेवकाई करते हैं. ஆனா எல்கானா தேவனுடைய ஊழியத்தை செய்யல பாருங்க. लेकिन यहाँ पे एल्काना आके परमेश्वर का सेवकाई करता है. ஏன்னா சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டிருந்தாரு. क्योंकि एल्काना जो है कि वो सारे लोगों से अलग था. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, तो इसराइल जनता ने क्या किया. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் यहाँ पे नंबर्स का किताब लेंगे. 1, 2, 3 வாசிக்கிறேன். पहला किताब पहला वचन. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்து அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமாகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகவும் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபை எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரோ, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துறீர்கள் என்றார்கள். तो यहाँ पे हम देखते हैं कि पहला अध्याय वचन पहला दूसरा तीसरा वचन में देखते हैं कि यहाँ पे इस्राएल आके अपने सारी मंडली को लेकर वहां पे जाता है. இந்த எல்கானா லேவி கோத்திரத்துல பிறந்து கோராகு வம்சத்துல வர்றதுனால तो यहाँ पे एल्काना जो है कि लेवी का वंश में पैदा हुआ लेकिन यहाँ पे कोरा के यहाँ पे आता है. ஜனங்களால சபிக்கப்பட்டு போகுது அந்த கோராகு வம்சம். तो यहाँ पे कोरा के जो वंश होते हैं वो आके शाप देते हैं. ஏன் அப்படின்னா இவங்க இந்த கோராகு வம்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவங்க முறுமுறுக்கிறார்கள். तो ये कोरा के जो वंश क्या करते हैं माने मोसेस और आरोन के विरोध में आके वो लोग बड़बड़ाते हैं. ஆமா, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே கூட்டுறாங்க இந்த கோராகு வம்சம். तो ये जो कोरा के जो वंश होते हैं एक बड़ा झुंड को ही उन्होंने इकट्ठा कर दिया. இந்த கோராகு வேற யாரும் இல்ல, மோசேனுடைய அப்பாவுடைய தம்பி பையன். तो ये कोरा और कोई नहीं है, मूसा के पापा का भाई का बेटा है. மோசேவுடைய அப்பா இருக்காரு இல்லையா, சித்தப்பா பையன் இந்த கோராகு. अब मूसा का जो छोटा पिताजी है उसका बेटा, ऐसा रखिए. இந்த கோராகுனுடைய வம்சத்துல எல்கானா பிறக்கிறாரு. अब ये कोरा के वंश में ही एल्काना का जन्म होता है. அப்ப இங்க கோராகு என்ன பண்றான் அப்படின்னா மோசேக்கு ஆரோனுக்கு கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டத்தை கூடி முறுமுறுத்து ஒரு சண்டையை ஒரு கலகத்தை உண்டாக்குறாரு. तो ये क्या करता है, मोसेस और आरोन को खिलाफ आके एक झुंड को खड़ा करके वहां पे मुसीबत पैदा करता है. அப்போ அவர் கலகத்தை உண்டாக்குறது, ஒரு சண்டை ஒரு சர்ச்சை உண்டாக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல வாசிக்கிறேன்.
तो जब ये झगड़ा होता है तो गिनती की किताब 16 अध्याय में देखते हैं हम। அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. तो यहाँ पे हम देखते हैं कि गिनती की किताब चैप्टर 16 वर्स 31 में वो ये सब बातें कही चुका था कि भूमि ही उन लोगों के पांव को नीचे फट गई। 33 வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறக்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது, இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். और यहाँ पे 33 में देखते हैं वे और उनके सारे घबराकर जीवित ही अंधलोक में जा पड़े और पृथ्वी ने उनको ढांप लिया और वे मंडली के बीच में से ही नष्ट हो गए। என்ன நடக்குது? கோராக என்ன பண்றாரு அப்படின்னா, மோசே நோக்கி ஆரோன் நோக்கி ஒரு கலகத்தை உண்டாக்குறாரு. तो यहाँ पे क्या होता है, मूसा और आरोन के खिलाफ यहाँ पे एक झगड़ा को उत्पन्न करते हैं। அப்ப மிகப்பெரிய ஒரு கலகத்தை உண்டான போது பூமி என்ன பண்ணுதுன்னா, அவங்க இருக்கிற அந்த இடத்த வாயை திறந்து அப்படியே அந்த வம்சத்தை அப்படியே விழுங்கி போட்டுருது, கோராகனுடைய வம்சத்தை. तब जब ये झगड़ा करते हैं तो क्या करता है, धरती फट कर सबको वो धरती के अंदर समेट लेता है। 33 சொல்லு பாருங்க, அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். यहाँ पे वर्स 33 पे देखते हैं कि पृथ्वी ने आके उस सारे मंडलियों को ऐसे बीच में ढांप लिया। இப்படிப்பட்ட மரணம் அந்த காலகட்டத்துல யாருக்குமே நடந்தது கிடையாது, ஆதாம் முதல் மோசே வரைக்கும். और ऐसा एक मृत्यु आदम से लेके मूसा तक किसी को भी नहीं हुआ। எப்படி நடக்குது பாருங்க, பூமி தன் வாயை பிளந்து அவளை அப்படியே உயிரோட விழுங்குச்சு. ये कैसा हुआ माने, धरती आकर एकदम फट के सब कुछ धरती के अंदर समेट लिया। அப்ப இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நிர்ணயம் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் अब इसके वजह से इसराइल जनता लोग यहाँ पे एक निर्णय करते இந்த हैं। கோராக வம்சம் பூமியோட அழிஞ்சு போச்சு, பாதாளத்துக்கு இறங்கி போச்சு. अब ये कोरा की जो जनता है वो आके भूमि के अंदर दब गए। அதனால இந்த கோராக வம்சத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரை சபிக்கப்பட்டதாக, அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஒரு நிர்ணயத்தை பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் तो इसराइल जनता ये निर्णय लेते हैं कि ये कोरा के जो एक एक लोग है वो शापित है। லேவி கோத்திரத்துல பிறந்த எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். अब नेवी के जो वंश में पैदा होते हैं वो सब लोग आके परमेश्वर की सेवकाई करना है। ஆனா அந்த கோராக நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோராகில் உள்ள வம்சத்தார் எல்லாரையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்களை எந்த ஒரு ஊழியத்திலும் ஈடுபட வைக்க முடியல. अब ये कोरा के जो वंश है उन लोगों को आके वो लोग गांव से दूर कर देते हैं और किसी भी सेवकाई में उनको शामिल नहीं करते हैं। அதனால என்ன நடக்குது அப்படின்னா, யோர்தானை கடந்து அவங்க கானான் தேசத்துக்கு போக போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. என்னன்னா, கோராக வம்சத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு பங்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு ஊழியத்தும் தரக்கூடாது என்று ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்ணயத்தை பண்றாங்க. अब यहाँ पे इसराइल जनता एक बहुत ही बड़ा निर्णय लेते हैं कि जब योर्दान को पार करके कानान को जाते हैं तो इस कोरा वंश को कुछ भी सेवकाई नहीं देना है। எங்க? கானான் தேசத்துல. कहाँ पे? कानान के देश पे। அப்போ இப்படியே எல்கானா வரையும் இந்த கோராக வம்சத்துல அவங்க சபிக்கப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. சமுதாயத்தினால எந்த ஒரு ஊழியத்தும் கொடுக்கப்படாம ஒதுக்கப்படுறாங்க. तो यहाँ से लेके एलकाना के समय तक आके उनको आके गांव से दूर रखते हैं। उनको कोई भी आके परमेश्वर की सेवकाई का काम उनको नहीं देते हैं। இது எல்கானா எத்தனை தலைமுறை வரையும் இப்படி இந்த எல்கானா வரையும் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா, 16 தலைமுறை ஒதுக்கப்படுறார்கள் கோராகில் உள்ள வம்சத்தால். करीबन आके 16 वंश तक एलकाना को के दूर रखते हैं। ஏன்னா மோசே காலகட்டத்துல, யோசுவா காலகட்டத்துல, 12 நியாயாதிபதிகள் அந்த காலகட்டத்து வரைக்கும் இந்த கோராக வம்சம் ஒதுக்கப்பட்டே இருக்கு, சபிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் லேவியுடைய ஊழியத்தை செய்யாத அளவுக்கு அவங்க தள்ளியே வச்சிருக்கிறாங்க. और यहाँ पे इन सभी के वंश के समय तक आके परमेश्वर की सेवकाई नहीं करना बोल के उनको आके दूर रखते हैं। மோசே யோசுவா 200 ஆண்டு காலம், और मूसा के साथ इतना साल, நியாயாதிபதியினுடைய காலம் 400 காலம், 400 ஆண்டுகள். और गिनती के समय में लगभग 400 साल। அப்ப மொத்தம் 600 ஆண்டுகள், 16 தலைமுறைகள் இந்த கோராகு வம்சம் ஒதுக்கி வைக்கப்படுகிறது, சபிக்கப்படுகிறது. तो करीब आके 600 साल और 16 वंश तक इनको आके अलग किया रखता है। அப்போ இந்த பின்னணியிலிருந்து தான் எல்கானா வருகிறார். अब ऐसा एक वंश से ही आके एलकाना आता है। எல்கானா லேவி கோத்திரத்துல பிறக்கிறாரு, கோராகு வம்சத்துல இருக்கிறாரு. अब एलकाना आके लेवी के गोत्र में पैदा होता है। அதனால அவருக்கு எந்த பங்கும் இல்ல, எந்த சுதந்திரமும் இல்ல, எந்த ஆசாரி ஊழியமும் இல்ல, எதுவுமே கிடையாது।
इसीलिए एल्काना को कोई भाग नहीं है, कोई परमेश्वर की सेवकाई नहीं है, कुछ भी नहीं है। நீங்க நினைக்கலாம் இது எங்கங்க எல்கானா எங்கங்க லேவி கோத்திரத்துல அப்படின்னா 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. 37 38ல இருக்கு. அதை நம்ம வாசிக்க வேணாம். அந்த அந்த வசனத்துல இருக்கு எல்கானா வந்து எந்த கோத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னு அங்க தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. तो ये आके एल्काना के बारे में ये कहा, मैंने पहले इतिहास के किताब में ये बताया गया है उसके बारे में। அப்போ ஒரு ஒதுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து எல்கானா வராரு. तो एल्काना आकर यहाँ पे वो दूर किया गया एक वंश है, वो आता है। எந்த ஒரு மதிப்பும் கிடையாது எல்கானாக்கு. एल्काना के लिए कोई इज्जत नहीं है, யாரும் மதிக்க மாட்டாங்க. कोई भी उसको इज्जत नहीं करता है அவங்களோட பேசுவாங்க. और हमेशा उसको गलत बोलेंगे। ஏன்னா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும் கோராகனுடைய வம்சத்துல இருந்து யாருக்குமே பங்கு கிடையாது, அவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு. क्योंकि इसराइल के सारे जनता को पता है कि कोरा के वंश आके गांव से दूर किए हैं और उनको आके कोई भाग नहीं है ஏன் करके। ஏன் அப்படின்னா மோசேனுடைய காலகட்டத்திலேயே போயிட்டு சுதந்திரத்தை கேட்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த நிலத்தை கொடுங்க, எங்களுக்கு இந்த மலையை கொடுங்க, எங்களுக்கு இந்த நீரூற்றை கொடுங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நாங்கள் கோராகு வம்சத்தார் இல்லை அப்படின்னு. तो जब आके ये इसराइल के जनता आके जब अपना हिस्सा या कुछ मांगते हैं या पानी कुछ मांगते हैं तो बोलते हैं कि हम आके कोरा के वंश से नहीं है। ஏன் கோராகு வம்சத்தார் இல்லை என்ற அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க அப்படின்னா கோராகு வம்சத்தில் உள்ள யாருக்குமே பங்கு கிடையாது, எந்த ஒரு சுதந்திரம் கிடையாது, அதனால சொல்றாங்க. क्यों वे ऐसे बोलते हैं? जैसे कि मैंने बोला कि कोरा के वंश को कोई भाग नहीं है। இவ்வளோ பின்னணி இருக்குது எல்கானாவுடைய வாழ்க்கையில. ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. अभी एल्काना के जीवन में इतने सारे बच्चे हैं, सब लोग आके दूर किए गए हैं। சமுதாயத்தின் மூலியமா ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. லேவியினுடைய ஊழியத்தை செய்யாம அவர் இருக்கிறாரு. वो सारे लोगों से आके एक अछूत की तरह दूर किया गया है, परमेश्वर की सेवकाई नहीं कर सकते இப்படி हैं। 16 தலைமுறைகள் நடந்து வருகிறது. और करीब 16 वंश तक आके ये चलता आया है। இங்க இருந்துதான் அன்னாளுடைய விசுவாசம் ஆரம்பமாகிறது. अब यहाँ पे से ही हन्ना का विश्वास आके दिखता है। இந்த எல்கானாவுடைய மனைவி தான் அன்னாள். अब एल्काना का पत्नी ही हन्ना है। 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பென்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. यहाँ पे दूसरा वचन मैं पढ़ता हूँ, जो कि उसको 2 पत्नी थी, एक का नाम था हन्ना था और दूसरी का पीना था। पिनात के तो बालक हुए थे, परंतु हन्ना के कोई बालक ना हुआ। இவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. इनको 2 पत्नी है, ஒருத்தி பேர் வந்து அன்னாள், एक का नाम हन्ना है, இன்னொருத்தி பேர் பெனினாள். एक का नाम पिनिना है। அன்னாள் பெனினாள் 2 பேரும் சகோதரிகள். और ये दोनों बहन बहन है। கானான் தேசத்துல ஒரு வழக்கம் இருந்தது பாருங்க. अब कानान के देश में एक चीज माना जाता है, 10 வருஷமா ஒரு ஸ்திரீக்கு பெண் இல்லைன்னா அவங்களுடைய சகோதரியே அந்த நபருக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. वहाँ पे ऐसा एक उसूल माना जाता है, अगर 10 साल से उसकी बहन को बच्चा नहीं है तो उसकी छोटी बहन को शादी कर सकते हैं। அதனால இவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. इसीलिए हन्ना को यहाँ पे एल्काना को 2 पत्नी है यहाँ पे। இங்க இவ்வளோ ஒரு பின்னணி பயங்கரமா இருக்கு. எல்கானாவுடைய குடும்பத்தினுடைய பின்னணி இவ்வளோ ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறது. अब एल्काना का परिवार का जो पिछला भाग है ऐसा है। அப்ப இந்த கஷ்ட நிலையில அவங்களுக்கு ஒரு தடை இருக்கு பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். अब इस मुसीबत में आके यहाँ पे एक है जो मैं 5वीं वचन में दिखाता हूँ। அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். யாருன்னா அவனுடைய கணவன் எல்கானா அன்னாளை வந்து ரொம்ப சிநேகிக்கிறதுனால எல்லாத்துலயும் 2 மடங்கு பங்கு. तो यहाँ पे आके 5वीं वचन में हम देखते हैं, परंतु हन्ना वे दोनों दान दिया करता था क्योंकि वे हन्ना से प्रीत रखता था। அந்த 5ஆம் வசனத்துல பிற்பகுதி வாசிக்கிறேன். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். लेकिन 5वीं का पिछला भाग देखेंगे तो भी यहोवा ने उसके कोख को बंद कर रखी थी। எப்படி சொல்லுவாங்க? கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். तो यहाँ पे यहोवा ने उसके कोख को बंद करके रखा था। நீங்க நினைக்கிறீங்க நம்ம கர்த்தர் வந்து தடை பண்றவரா அப்படின்னா அப்படி கிடையாது. अभी आप लोग सोचते हैं परमेश्वर यहाँ पे रोक रखा है क्या? ऐसा नहीं है। அவர் வந்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். वो आके बंधे हुओं को छुड़ाने वाला है। நம்ம பாவத்தின் கீழே கட்டப்பட்டிருந்தோம், அடிமையா இருந்தோம், நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். हम लोग आके पाप में बंधे हुए थे और परमेश्वर ने हमें छुड़ाया है। அவருடைய பேரே விடுதலை நாயகன். क्योंकि परमेश्वर आके छुड़ाने वालों में से है। அப்ப ஏன் இங்க வந்து அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் வந்து அடைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கத்தோட ஒரு விசுவாசத்தின் சந்ததிய இந்த தலைமுறையிலிருந்து அவர் எழுப்ப போறாரு.
यहाँ पे आके क्यों परमेश्वर ने हन्ना के कोख को बंद करके रखा था, क्योंकि उसके पीछे एक योजना है और इस विश्वास के जरिए इस वंश को देखने वाले हैं। அதனால கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். तो यहाँ पे क्या देखते हैं, यहोवा ने उसके कोख को बंद करके रखा था। இங்க பாருங்க, எல்கானா குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்குது அப்படின்னா, எல்கானா அன்னாள் ஒரு விசுவாசம் உள்ள குடும்பத்தாரா இருக்கிறாங்க. अब हन्ना और एल्काना कैसे, हमारे उनका परिवार कैसा, बहुत ही विश्वास से थे। ஆனா அவங்க பின்னணி பாருங்க, சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த பங்கும் இல்ல, எந்த சுதந்திரமும் இல்ல, லேவியனுடைய ஊழியத்தை செய்யல. लेकिन आप पिछला बात देखेंगे तो हन्ना के पूरे हल्काना के परिवार को गांव से दूर करके रखा था। वो परमेश्वर की सेवकाई नहीं कर सकते थे। அப்போ இந்த துன்பத்தின் மத்தியில, இந்த கஷ்டத்தின் மத்தியில இந்த எல்கானா அன்னாளுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்குது, ஒரு விலையேறப்பட்டதா இருக்கிறது. तो आप यहाँ पे सोच के देखिए, इस मुश्किल के बीच में हन्ना का जो विश्वास है कितना बड़ा है। இன்னொன்னு இந்த அன்னாளுடைய பேர் இருக்கு பத்தி, அதற்கு கிருபை பெற்றவளே என்று அர்த்தம். तो यहाँ पे हन्ना का नाम का मतलब क्या है कि वो आके परमेश्वर की कृपा को पाई है। वो இந்த பெனினாள் இருக்காரு பாத்தீங்களா, அவளுடைய பேரு அர்த்தம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு, நியாயப்பிரமாண வம்சாவழி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. तो यहाँ पे जो उसकी दूसरी पत्नी का मतलब क्या है कि वो न्याय जो प्रमाण होता है उसका जो पिछला भाग। இங்க நல்லா பாத்தீங்கன்னா கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் இங்க அடைக்கப்பட்டிருக்கிறது. तो यहाँ पे जो कृपा पाई आई एक स्त्री का कोख आके बंद हो रखा है। அப்ப நியாய பிரமாணத்தின்படி கிரியை செய்கிறவர்களுக்கு பலன் இருக்கு. அங்க பிள்ளைகள் இருக்கு, 10 பிள்ளைகள் இருக்கு பெனினாளுக்கு. ஆனா கிருபை பெற்றவளுக்கும் பிள்ளை இல்ல, தடைப்பட்டிருக்கு, கர்ப்பம் தடைப்பட்டிருக்குது. तो यहाँ पे जो स्त्री आके कृपा पा रखी है उसका कोख आके यहोवा ने यहाँ पे बंद करके रखा है। ஏன்னா தேவன் இங்க நம்மளுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर यहाँ पे हमको एक रहस्य को सिखाने चाहता है। கிருபை பெற்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தவே அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார். तो यहाँ पे जो कृपाएं पाए वाली स्त्री आके परमेश्वर के वचन को और अनुग्रह को आके प्राप्त करना है करके यहाँ पे वो रहस्य को छुपा के रखा है। இஸ்ரவேல்ல பல ஸ்திரீகள் இருக்கிறாங்க. अब इसराइल में कई स्त्रियां हैं। ஏன் அன்னாளுடைய கர்ப்பம் மட்டும் அடைக்கப்பட்டிருந்தது? क्यों हन्ना का कोख को अकेले परमेश्वर ने रोक के रखा है? வேற எந்த ஸ்திரீனுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் அது அடைக்கப்பட்டே இருந்திருக்கும். अगर किसी और स्त्री का कोख बंद है तो वो बंद ही रहता। அன்னாள் பாருங்க, கர்த்தர் அன்னாளை சூஸ் பண்றாரு. ஏன்னா கரெக்டா சூஸ் பண்றாரு. ஏன்னா அன்னாள் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையும் சார்ந்து கொள்ள போறாங்க. இப்படி சார்ந்து கொள்ளும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அங்க அன்னாளுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போறார் என்பதை காண்பிக்கவே. यहाँ पे आके क्यों परमेश्वर आके हन्ना को चूसते हैं, क्योंकि यहाँ पर आकर उसको आके हन्ना के जरिए परमेश्वर के जो अनुग्रह है वो दिखाने के लिए। அப்போ இவ்வளோ பாடுகள் இருக்கிறது, இவ்வளோ குறைவுகள் இருக்கிறது, அவங்க கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पे इतनी सारी मुसीबतें हैं, मुश्किल है, हन्ना का कोख को परमेश्वर ने बंद करके रखा। இதன் மத்தியில அன்னாளுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறது. लेकिन इसके बीच में हन्ना का विश्वास कैसा है। 10-11 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे मैं 10वीं वचन पढ़ूंगा। அவங்க வருஷம் போயிட்டு சபைக்கு பலியிட்டு அங்க பலியிட போவாங்க. அப்ப அங்க போயிட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்க. அன்னாளுடைய எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா 10-11 வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கஷ்டம் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவர கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். तो यहाँ पे आके पहला सामुएल का किताब पहला अध्याय 10-11 में हम देखते हैं तो वह मन ही मन व्याकुल होकर यहोवा को प्रार्थना करने लगी और बिलक बिलक कर रोने लगी। उसने ये मन्नत मानी कि सेना का यहोवा यदि अपने दास को उसने आके एक पुत्र दिया तो वो आके जीवन भर आके उस यहोवा के लिए अर्पण करेगी और उसके सिर में आके कभी भी छुरी पड़ने नहीं देगी। நீங்க பாருங்க 11ஆம் வசனத்துல என்ன பண்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள். तो यहाँ पे 11वीं वचन में बोलते हैं कि सेनाओं का यहोवा। சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை தைரியமா கூறுறாங்க. तो यहाँ पे सेनाओं का यहोवा माने क्या, वो धैर्य से परमेश्वर के नाम को पुकारती है। அன்னாள் வாழ்ந்த காலகட்டத்துல யாரும் இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள நாமத்தை கூப்பிடவே முடியாது பாருங்க. ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு, பயப்படுவாங்க எல்லாருமே. அதனால என்ன பண்ணுவோம்னா அடோனாய், எஜமானை அப்படின்னு சொல்லுவாங்க தேவனை. तो यहाँ पे आके हन्ना के समय में कोई भी आके ऐसा नहीं बुलाता था, क्योंकि वो लोग बहुत डरते थे। तो वो लोग अडोनाई ऐसे कई नाम से पुकारते थे। ஆனா கிருபை பெற்றவள்
அன்னாள் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தருடைய பேரை, பரிசுத்தம் உள்ள பேரை, சேனைகளின் கர்த்தாவேன்றதை தைரியமா சொல்லுகிறார்கள். ஏன்னா கிருபை பெற்றிருக்கிறார்கள். क्योंकि यहाँ पे कृपा पाई स्त्री हन्ना आके धैर्य से आके परमेश्वर के पवित्र नाम को पुकारती है सेनाओं का यहोवा, इसीलिए क्योंकि वो कृपा पाई है। அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா वो தன் क्या தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் யாரா இருக்கார் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். वो क्या बोलना चाहती है कि यहोवा कौन है करके वो अपने जीवन में दिखाना चाहती है। அந்த எல்கானா குடும்பத்துல பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பின்னணி வந்து சரியே கிடையாது. சமுதாயத்தில் ஒதுக்கப்படுறாங்க, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய எல்கானாவுடைய சக்காலத்தி இன்னொருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா அவங்கள டெய்லி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மன மடிவுக்குள்ள ஆக்குறாங்க. तो यहाँ पे अन्ना का जो परिवार का पिछला भाग है बहुत ही दुख भरी है, और उसकी जो दूसरी हन्ना, एल्काना का दूसरी पत्नी हन्ना को बार बार दिल दुखाती थी, இவ்வளவு பிரச்சனை அன்னாளுக்கு இருக்கு. और इतनी सारी मुसीबतें हन्ना को है। ஆனா அன்னால வந்து இந்த பிரச்சனையெல்லாம் மண்டையில ஏத்திட்டு டெய்லி இதுலயேவா இருக்கிறாங்க. लेकिन हर रोज यही होता है, लेकिन हन्ना इसने अपने दिमाग में नहीं ली। அப்படி இல்ல பாருங்க, கிருபை பெற்ற அன்னாள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். यहाँ पे कृपा पाई हन्ना क्या करती है, अपने विश्वास को बाहर दिखाती है। சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, वो आके पूरे गांव से दूर किए गए हैं, சுதந்திரமும் பங்கும் இல்ல, उनको कोई आजादी, कोई भाग नहीं है, லேவியின் ஊழியமும் இல்ல, और एली के सेवकाई नहीं है, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. उसका कोख बंद है। இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு. उसके जीवन में इतनी सारी मुसीबतें हैं, அப்படி போராட்டங்கள் இருந்தாலும் அன்னாள் என்ன பண்றாங்க அப்படின்னா வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் பேசுகிறவளா இருக்கிறாங்க. लेकिन इतनी सारी मुसीबत होने के बाद भी आके हन्ना आके परमेश्वर के वचन को और परमेश्वर के विश्वास को बोलती है। சேனைகளின் கர்த்தாவே அப்படின்றாங்க. वो कहती है सेनाओं के यहोवा। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति का किताब 2 अध्याय ஆதியாகமம் 2:1 வாசிக்கிறேன். 2:1 पढ़ूंगा। இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. तो यहाँ पे लिखा है कि ये आकाश और पृथ्वी के उनकी सारी सेना बनाने का समस्या हो गया। இங்க பாருங்க, வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. तो यहाँ पे क्या बता जा रहा है, आकाश पृथ्वी और उनकी सारी सेना का बनाना समाप्त हो गया। இங்க ரெண்டு சேனை இருக்கு. यहाँ पे 2 सेना है, வானத்தின் சேனை ஒன்னு இருக்கு, பூமிக்குரிய சேனை இருக்கு. एक आकाश का सेना है, दूसरा पृथ्वी का सेना है। வானத்துல வந்து சூரியன், நட்சத்திரங்கள் இப்பெல்லாம் இருக்கு. अब आकाश का आके सूरज, चंद्रमा, सितारा ऐसा। பூமிக்குரியவர்கள் நம்ம இருக்கோம், மனிதர்கள், மிருக ஜீவன்கள் இதெல்லாம் நம்ம இருக்கிறோம். अब पृथ्वी का मनुष्य, सारे जीव जंतु। ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியுது பாருங்க, இந்த பூமிக்குரிய சேனையை மட்டும்தான் பழுக வேண்டும், பெருக வேண்டும், இந்த பூமியில வந்து எல்லாமே கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். लेकिन परमेश्वर ने कहा है कि इस आकाश का जो सेना है उसको आके फूलना है, फलना है, बढ़ना है कहा है। நம்ம கர்த்தர் ஞானம் உள்ளவர். क्योंकि हमारा परमेश्वर आकर बहुत ही ज्ञानी है। ஒருவேளை வானத்தின் சேனைக்கும் பழகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி கொடுத்தாருன்னா என்ன ஆயிருக்கு? சூரியன் நேத்து குட்டி போட்டிருந்தா ஒரு சூரியனுக்கு வெயில் தாங்க முடியல. अगर परमेश्वर ने बोला होता कि आकाश की सेनाएं अच्छा बढ़ना है, फूलना है, तो सूरज आके आज बच्चा डाल दिया होता बहुत सारा। அவன் தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. பூமிக்குரிய சேனைக்கு தான் பழகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर देखिए कितना ज्ञानी है कि पृथ्वी के वंश को आके फूलने, पलने, बढ़ने का आके दिया है। அதனாலதான் தேவன் பாருங்க மனுஷங்களை எப்படி உண்டாக்குறாரு அப்படின்னா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி என்ன சொல்றாருன்னா அவளை ஆசீர்வதிக்கிறார். அவளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்றாரு. इसीलिए कि परमेश्वर आके मनुष्य को अपने खुद के साए में बनाते हैं और उनसे कहते हैं फूलो, फलो और बढ़ो, पूरे धरती में भर जाओ। என்ன சொல்றாங்க அண்ணால வந்து சேனைகளின் கர்த்தாவே அப்படின்றாங்க, சர்வ சிருஷ்டி கர்த்தாவே. तो अब यहाँ पे आके हन्ना क्या बोलते हैं, सेनाओं का यहोवा, इसका मतलब सारी सृष्टि का परमेश्वर। எல்லாவற்றையும் நீர்தான் உண்டாக்கினீர். ये सब कुछ आपने ही बनाया है। வானத்தையும் பூமியும் நீர்தான் உண்டாக்கினீர். आकाश और पृथ्वी को भी आपने बनाया, பூமிக்குரியவர்களையும் உண்டாக்கினீர். और पृथ्वी में जो है सब कुछ आपने बनाया, என்னையும் நீர்தான் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்றாங்க. और मुझे भी आपने ही बनाया है करके कहती है। அப்போ ஒரு அண்ணால் வந்து தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு கற்பனை மாதிரி வச்சுக்கீங்க. இப்ப அண்ணால் வந்து கர்த்தரத்துல கேக்குறாங்க வச்சுக்கீங்க, கர்த்தாவே நீர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தீர் அல்லவா? ஆமாம் அப்படின்னு கர்த்தர். अभी यहाँ पे आके आप समझ लीजिए, हन्ना आके परमेश्वर से एक सवाल करती है कि आकाश और पृथ्वी को आपने ही बनाया।
அப்ப வானத்துக்குரிய சேனைக்கு வந்து பழுகக்கூடிய சக்தி பெருகக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவாரு. अब वो पूछेगी कि आकाश में आके फूलने बढ़ने का अधिकार दिया, तो परमेश्वर बोलेंगे नहीं है। அப்ப அண்ணால் கேட்பாங்க, பூமிக்குரிய சேனைக்கு பழுகக்கூடிய சக்தி பெருகக்கூடிய சக்தி அதை நிரப்பக்கூடிய சக்தி இருக்கிறதா ஆண்டவரேன்னு கேட்கும்போது கர்த்தர் வந்து ஆமா இருக்கு அப்படின்னுவாரு. अब ये अन्ना परमेश्वर तो दूसरा सवाल करेगी, मानो कि आके धरती में जो भी है उसको फूलने बढ़ने का आपने अधिकार दिया है कि नहीं? परमेश्वर बोलेंगे हाँ। அப்ப அண்ணால் இந்த இடத்துல விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. கர்த்தாவே, பூமிக்குரிய சேனைக்கு வந்து பழுகக்கூடிய சக்தி பெருகக்கூடிய சக்தி அதை நிரப்பக்கூடிய சக்தி இருந்தால் நானும் பூமிக்குரிய சேனையா இருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கும்படி என்னுடைய கர்ப்பம் வந்து பழுகும்படி பெருகும்படி அதை நிரப்பும்படி நீர் அதை திறப்பீராக அப்படின்னு சொல்றாங்க. तो यहाँ पे आके परमेश्वर के पास हन्ना अपने विश्वास को दिखती है कि पृथ्वी के सारे जीव जंतु को बढ़ने का आपने आशीर्वाद दिया है, तो मैं भी इस धरती की हूँ और मुझे भी वो आशीष चाहिए करके எதை சார்ந்து கொள்கிறார்கள்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் அண்ணால் சார்ந்து கொள்கிறார்கள். अब अन्ना आके किस पर आके निर्भर होती है? परमेश्वर के वचन पर, परमेश्वर के अनुग्रह पर। ஏன்னா இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. क्योंकि इस वचन में ही जीवन है, सामर्थ्य है, இதுலதான் தேவனுடைய சித்தம் இருக்கு. और इसी में ही परमेश्वर की इच्छा भी है। இதுலதான் தேவனுடைய சித்தம் இருக்குன்றத ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். इसी में आके परमेश्वर की इच्छा है करके मैं आपको बताता हूँ। मैथ्यू का किताब 8वीं अध्याय, மத்தேயு 8:2-3 வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். तो यहाँ पे देखा कि एक कोढ़े ने आके पास आकर उसने प्रणाम किया और कहा, हे प्रभु, यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है। இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். यीशु ने हाथ बढ़ाकर उससे छुआ और कहा, मैं चाहता हूँ कि तू शुद्ध हो जा, और वह तुरंत कोढ़े से शुद्ध हो गया। ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுக்கு முன்னாடி வராரு. अब एक कोढ़े का बीमारी वाला आदमी यीशु के सामने आता है। ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் சொல்றாரு. वो कहता है कि प्रभु, यदि आप चाहे तो मुझे शुद्ध कर सकते हैं। அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, சித்தமாக்க கூடிய வல்லமை உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது, ஆகவே என்னை சுத்தமாக்க கூடும் அப்படின்னு சொல்றாரு. तो यहाँ पे परमेश्वर क्या कहते हैं कि यहाँ पे शुद्ध करने का बात का सामर्थ्य तुम्हारे पास है, इसीलिए मुझसे शुद्ध कर सकता है। அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, சுத்தமாக்க கூடிய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது, ஆகவே நீ சுத்தமாக என்று அவர் வெளிப்படுத்துகிறார் சித்தத்தை. अब यीशु आगे क्या बोल रहे हैं कि शुद्ध होने का सामर्थ्य तेरे बातों में है, इसीलिए तू शुद्ध हो सकता है। அப்போ கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லா சித்தமும் அடங்கி இருக்கிறது. तो यहाँ पे आके परमेश्वर के वचन में ही हमारे जीवन के सारे शुद्धता आके बड़ा है। சுகம், ஜீவன், நல்வாழ்வு, ஆசீர்வாதம், பெருக்கம், நிறைவு, இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. परमेश्वर के वचन में आके चंगाई, अच्छी जीवन, सफलता, सब कुछ आके परमेश्वर के वचन में ही है, இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. और यही परमेश्वर की इच्छा भी है। அதனால அண்ணால் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எடுக்கிறாங்க, கர்த்தருடைய சித்தத்தை எடுக்கிறார்கள். इसीलिए हन्ना क्या करती है? परमेश्वर की इच्छा को लेती है, परमेश्वर के वचन को लेती है। அவங்களுக்கு பிள்ளை இல்லதான், हन्ना को कोई संतान नहीं है, ஆனா கர்த்தருடைய நோக்கம் கர்த்தருடைய சித்தம் அதுவா? लेकिन परमेश्वर का योजना क्या वो है? அவர் சொல்றார், இஸ்ரவேலில மலடே இருப்பதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். क्योंकि परमेश्वर ने वचन दिया है कि इस्राएल में कोई बांझ हो ही नहीं सकता है। அந்த சித்தத்தை எடுக்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் உம்முடைய வார்த்தையும் நான் எடுத்து அதை பேசும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாய் அண்ணால் இருக்கிறாங்க பாருங்க. तो हन्ना आके उस विश्वास के बात को, वचन को लेके बात करती है। அப்ப கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, உடனே திறக்கப்படுகிறது. அண்ணாளுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. अब उसका कोख बंद था, अब तुरंत आके वो कोख खुलने लगा। அடைக்கப்பட்ட கர்ப்பம் எப்படி திறந்தது அப்படின்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினாலும் வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும். अब ये जो कोख बंद था, ये कैसे खुला? परमेश्वर के वचन, परमेश्वर के वचनों के ओर से। கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் அப்படின்னு. इसीलिए परमेश्वर के जो वचन को विश्वास करता है, उसके ओर से यह होता है। அண்ணாளுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் நல்லா தெரியும். क्या अन्नान का पिछले भाग आके सब कुछ पता है? நியாயப்பிரமாணத்தை தாண்டி ஆதியாகமத்துக்கு வராங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வராங்க. சர்வ சேனன் வருது பத்தி, ஆண்டவரே நீர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கி நீர். ஆதியாகமத்துக்கு வராங்க, கிருபைக்கு வராங்க.
तो वहां पे आके वो उत्पत्ति की किताब में जाती है, कृपा की जगह पे जाती है और कहती है सेनाओं का परमेश्वर आपने ही सब कुछ बनाया है। என்னன்னா அவங்களுடைய போக்கஸ் வந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் மாத்திரம் பிடித்ததா இருந்தது அன்னாளுக்கு. अब हन्ना का सारा फोकस आके किसमें था? परमेश्वर के वचन में, परमेश्वर के प्रॉमिस वर्स में था। இன்னும் அவங்களுக்கு விசுவாசம் வேற லெவல்ல போகுது. अब यहाँ पे हन्ना का विश्वास एक कदम और बढ़ के आगे जाता है। அப்போ சேனைகளின் கர்த்தாவே பழுகக்கூடிய சக்தி பெருகக்கூடிய சக்தி நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால என்னுடைய கர்ப்பத்தை திறந்தரல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆண் பிள்ளை கேக்குறாங்க. அந்த ஆண் பிள்ளையை கேட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஆண் பிள்ளைய நான் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. अब वो कहती है कि सेनाओं के यहोवा इस आकाश के सारे मंडली को आपने ही बनाया है, इसीलिए मुझे एक लड़का बच्चा चाहिए करके वो पूछती है। இதுவரையும் கரெக்டா போகுது. அண்ணாவுடைய விசுவாசம் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அவன் ஆண் பிள்ளை கேக்குறாங்க. अब तक आके विश्वास सही जाता है। अभी वो लड़का बच्चा मांगती है அந்த ஆண் பிள்ளைய கர்த்தருக்கென்று கொடுக்கணும்னு ரெடி ஆகுறாங்க. और वो तैयार होती है उस लड़का बालक को आके परमेश्वर को देगी करके। ஏன்னா உங்களுக்கு நல்லா சொன்னேன், இந்த எல்கானா வந்து சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவன் கோராகனுடைய வம்சத்துல இருந்ததுனால क्योंकि ये एल्काना जो कोरा के वंश में होने के वजह से वो पूरे गांव से दूर किया गया था। ஊழியத்தை செய்ய முடியாது. वो आके परमेश्वर की सेवकाई को नहीं कर सकता है। இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளைய வந்து உமக்கு ஊழியக்காரனாக நான் கொடுக்கறேன் அப்படின்னு விசுவாசத்தின் மூலமாக சொல்றாங்க. और वो कहती है अगर आपने मुझको आके एक लड़का बच्चा दिया तो वो मैं जीवन भर उसको आपकी सेवकाई करने के लिए अर्पण करूंगी। ஜனங்களால சபிக்கப்பட்டிருக்கிறது, ஊழியம் செய்ய முடியாது, ஆசாரி ஊழியம் செய்ய முடியாது எல்கானா குடும்பம். क्योंकि एल्काना का जो परिवार है पूरे श्रापित है, परमेश्वर की सेवकाई नहीं कर सकते हैं। அப்போ ஒரு பெரிய ஒரு ஹை லெவல்ல விசுவாசிக்கிறாங்க அண்ணால் வந்து. பெரிய பெரிய மூப்பர் இருக்கலாம், ஆசாரியர்கள் இருக்கலாம், பெரிய ஜனக்கூட்டங்கள் என்ன வேணா சொல்லலாம் ஆண்டவரே. ஆனா இதற்கெல்லாம் தாண்டி நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் மேல கிருபை இருக்கிறது, வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தை விசுவாசிக்கிறதுனால இந்த ஆண் பிள்ளை நிச்சயமா உங்க ஊழியம் செய்வானாங்க என்று அவங்க ஒரு பொருத்தனையை பண்றாங்க. वो आके कहती है कि बड़े बड़े लोग चाहे कुछ भी कहेंगे लेकिन मैं अपने विश्वास को मैं आपके सामने रखती हूँ, आप मुझे एक लड़का बच्चा देंगे तो वो आपकी सेवकाई जरूर करेगा करके कहती है। இந்த பொருத்தனையை பாருங்க, அவ பொருத்தனை பண்ணி அவளுடைய புருஷன் கிட்ட சொல்றாங்க, எல்கானா கிட்ட சொல்றாங்க. अब इस बात को वो यहोवा के पास कहने के बाद क्या करती है? वो अपने पति को बोलती है। அப்போ எல்கானா கிட்ட சொல்லும் பொழுது எல்கானாவுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறதுனா இங்க அன்னாளுக்கும் விசுவாசம் இருக்கிறது, எல்கானாக்கும் விசுவாசம் இருக்கிறது. तो यहाँ पे जब आके वो अपनी मन्नत को आके अपने पति एल्काना के पास बोलती है तो यहाँ पे अन्ना भी विश्वास करती है, एल्काना भी विश्वास करता है। இந்த விசுவாசத்தின் குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததியை ஒரு தலைமுறை எழுப்ப போகுது. अब ये विश्वास का परिवार एक बहुत ही बड़ा वंश को खड़ा करने वाला है। ஏன்னா எல்கானாக்கும் தெரியும் நம்ம கிட்ட இருந்து எந்த ஊழியத்தை செய்ய முடியாது, நம்ம வந்து சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வந்து இப்ப போய் ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படி ஊழியத்தை செஞ்சா பிரச்சனை பண்ணுவாங்க, ஜனக்கூட்டம் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க. क्योंकि एल्काना को पता था कि हम आके गांव से दूर किए गए हैं, परमेश्वर की सेवकाई नहीं कर सकते हैं, अगर करेंगे तो गांव में मुसीबत आएगा करके। ஒருவேளை எல்கானா எப்படி சொல்லிருக்கலாம், ஏமா இப்பதான் நமக்கு பிள்ளை பிறந்திருக்குது, நீ வேற ஒரு பிள்ளை தான் பிறந்திருக்குது, உடனே தேவனுக்கு கொடுக்கணும், அது எப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். अभी एल्काना ने हन्ना से बोला होगा अभी बच्चा पैदा हुआ है, थोड़ा इंतजार करो करके। அப்படி சொல்ல பாருங்க, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 23 வாசிக்கிறேன். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். यहाँ पे आके पहला अध्याय यहाँ पे वर्स 23 में हम देखते हैं उसके पति एल्काना ने उससे कहा जो तुझे भला लगे वह कर, जब तू उसके दूध छुड़ाए तब यही ठहरे रहे। இங்க பாருங்க, அன்னாளுக்கு விசுவாசம் இருக்குது, यहाँ पे देखेंगे तो हन्ना को भी विश्वास था, எல்கானாவும் சேர்ந்து விசுவாசிக்கிறாரு. और एल्काना भी मिलकर विश्वास करता है। இது வந்து விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குடும்பம் இது. तो ये आके विश्वास के लिए एक दिखावा है ये परिवार। மனைவி ஒரு ஸ்டெப் விசுவாசத்துல எடுத்து வச்சா கணவனும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. जब पत्नी एक कदम आकर विश्वास में रखती है तो पति भी एक कदम विश्वास पे रखती है। அவ சொல்றப்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். तो उसने कहा है कि यहोवा का मर्जी इच्छा ही पूरा हो। என்ன சொல்றாரு எல்கானா அப்படின்னா, यहाँ पे एल्काना क्या बोलता है? நம்ம வந்து சமுதாயத்துல வந்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம்,
हम लोग आके गांव से दूर किए गए होंगे எந்த பங்கும் எந்த சுதந்திரமும் இல்லைன்னு சொல்லலாம், பரவாயில்ல. और कोई भी भाग कोई भी हमें नहीं है करके बोल सकते हैं। லேவியின் ஊழியத்தை செய்யாம கூட இருக்கலாம், பரவாயில்ல. लेवी की सेवकाई हम नहीं कर सकते हैं, ஆனா அவங்க இது எல்லாம் சொல்லாம கர்த்தருடைய வார்த்தை மற்றும் நிறைவேறுவதாக என்று சொல்றாரு பாருங்க. எல்கானா என்ன சொல்றாரு அப்படின்னா, லேவியன் வந்து தேவனுக்காக ஊழியத்தை செய்யும்படி பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் லேவி. ஆக என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தரே சொல்லிட்டாரு லேவி கோத்திரம் வந்து ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆகவே எப்பேற்பட்ட ஜனக்கூட்டமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய ஆட்கள் சொன்னாலும் சரி, கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். अब यहाँ पे एल्काना आके अपना वंश का पिछला भाग बोले बिना वो क्या कहता है कि परमेश्वर का इच्छा ही पूरा हो करके वो यहाँ पे बोलता है। இது வந்து அவ்வளவு சாதாரணமா விஷயம் இல்ல பாருங்க. மறுபடியும் லேவியினுடைய ஸ்தானத்துல சாமுவேலை வந்து கொண்டு வந்து விடணும் அப்படின்னு. तो यहाँ पे एक साधारण सी बात नहीं है जो एली के स्थान पे सामुएल को लेके आए, மிகப்பெரிய பிரச்சனை எழும்பிடும். क्योंकि यहाँ पे बहुत ही बड़ा मुसीबत खड़ा हुआ, 600 ஆண்டுகள் அவங்க ஊழியத்தை செய்யல. क्योंकि वो लोग 600 साल आके यहाँ पे सेवकाई कर रहे थे 14 தலைமுறை இந்த கோராக வம்சம் எந்த ஒரு ஊழியத்தையும் செய்யல. और 16 वंश तक उन्होंने कोई सेवकाई नहीं की। ஆனா இவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சந்ததி, ஒரு தலைமுறையே கர்த்தருக்கென்று எழும்புது. लेकिन यहाँ पे उनको विश्वास के कारण यहाँ पे एक वंश आकर यहोवा के लिए खड़ा होता है। அவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் அவங்க விசுவாசிக்கிறாங்களே. ஏன்னா இந்த லேவியினுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா 30 வயதுக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும். क्योंकि आके यहाँ पे अगर लेवी का सेवकाई करना है तो 30 उम्र के ऊपर में ही होना है। இங்க சாமுவேல் குழந்தை, 2 வயசு குழந்தை. लेकिन सामुएल का जो उम्र है 2 साल ही है। நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா லேவியின் ஊழியத்தை செய்யவே முடியாது. अभी न्याय प्रमाण से देखा जाता तो लेवी की सेवकाई को वो लोग कर ही नहीं सकते हैं, தாவீதினுடைய காலகட்டத்தில் தான் 20 வயசாக மாற்றப்பட்டது. क्योंकि दाऊद के समय में ही आके 20 साल में हुआ। அப்ப இவங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் தாண்டி கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையும் தேவனை மட்டும் விசுவாசிக்கிறாங்க அந்த அன்னாள். ये न्याय प्रमाण को नहीं बल्कि आके परमेश्वर के वचन को, परमेश्वर के कृपा को आके निर्भर होने के वजह से ऐसा हुआ। அப்போ சபைக்கு போயிட்டு அங்க ஏலி இருக்கிறாரு. அவர் வந்து ஆசாரியர், அவரு பிளஸ் வந்து நியாயாதிபதியும் இருக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த கோராக வம்சத்துல இருக்கிற அந்த எல்கானா வந்து ஊழியத்தை செய்ய முடியாது, நல்லா தெரியும். அப்படி போய் கொண்டு போய் விடுறாங்க பாருங்க. அந்த ஏலி கிட்ட விடும்போது, நான் வந்து ஒரு பொருத்தனை பண்ணேன், நான் ஆண்டவருக்காகவே இந்த ஆண் பிள்ளையை கொடுக்கலான்னு இருக்கேன், அதனால வந்து இது உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்றதுக்கு வராங்க. அப்போ ஏலி ஒத்துக்கிறாரு, ஓகே சரி அப்படின்றாரு. तो यहाँ पे आके एली को अच्छा से पता है कि ये एल्काना आके खोराक वंश से है और वो परमेश्वर की सेवकाई नहीं कर सकता है। अब वो बालक को लेके आके वो कलीसिया में छोड़ने वाली है और एली भी मान जाता है। ஏலி நினைச்சிருந்தா பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஏமா அவனா பெரிய மூப்பர்கள்லாம் இருக்கு, ஆசாரியர்கள் கூட்டம்லாம் இருக்கு, லேவி கோத்திரத்துல பிறந்திருக்கிற ஜனங்கள்லாம் வெளியே இருப்பாங்க, அவங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்க, வேணா நீ கூட்டு போயிடலான்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனா ஏலி என்ன பண்றாருன்னா அது ஏத்துக்கிறாரு. अब एली ने आके बोल सकता था कि बहुत बड़ी मुसीबत आएंगे, क्योंकि आके एली के यहाँ पे आके लेवी के वंश ही परमेश्वर की सेवकाई करना है, लेकिन एली ने ऐसा नहीं किया बल्कि बालक को ले लिया। ஏலி ரொம்ப நல்ல மனுஷன் பாருங்க, எந்த பெரிய பிரச்சனையும் பண்ண மாட்டாரு, யாரையும் திட்ட மாட்டாரு, கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யற மனுஷன் இந்த ஏலி. अब एली इंसान जो था बहुत अच्छा था, परमेश्वर जो कहता है वही करता था। எப்படிப்பட்ட நல்ல மனுஷனா, கர்த்தரை வந்து சடனா அவருக்கு தரிசனமாகி ஏலி நான் ஒரு 2 குமாரனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சரிங்க ஆண்டவரே அப்படி சொல்ற ஆளு. तो यहाँ पे कैसा मैंने अगर परमेश्वर दर्शन दे के इस बालक को ले लो करके बोले कि तो ठीक है, बोलने वाला एक इंसान है, அதனால எந்த பிரச்சனையும் பண்ணல. तो इसीलिए यहाँ पे एली ने कोई मुसीबत नहीं किया। சரி இருக்கட்டும், 2 வயசு குழந்தை தானே, ஏதாவது ஒரு ஓரமா விளையாடி கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டுருப்பாரு போல ஏலி. तो उसने सोचा होगा रहने दो, 2 साल का बच्चा ये कहीं खेलता रहेगा मंदिर में। அப்ப தொடர்ந்து இந்த அன்னாள் விசுவாசத்தினால கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சனுமே என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. तो यहाँ पे आके पहला सामुएल 2 अध्याय 1 वचन में हम देखते अन्ना आके यहाँ पे प्रार्थना करती है। तब हन्ना ने प्रार्थना करके कहा, मेरे मन यहोवा के कारण मगन, मेरे सींग यहोवा के कारण ऊंचा हुआ है, मेरा मुंह मेरे शत्रुओं के विरुद्ध खुल गया, क्योंकि वह मेरे किए हुए उद्धार से आनंदित हो। 3ஆம் வசனம், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். तो
तो यहाँ पे तीसरा वचन में कहते हैं, फूल कर अहंकार की ओर से बातें मत करो और अंधेरे की बातें तुम्हारे मुंह से ना निकले। என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமுதாயம் வந்து சொல்லியிருக்கல, தகுதியே இல்லை உனக்கு, இதை செய்ய முடியாதுன்னு சொல்றது இல்லையா, அவங்கள பார்த்து சொல்றாங்க, இனி மேட்டுமையான அகந்தியான பேச்சு நீங்கள் பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. तो यहाँ पे उस स्त्री को देखकर क्या बोलते हैं, माने फूल कर अहंकार की और बातें मत कर। 6ஆம் வசனத்தை வாசிக்குது. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். यहाँ पे 6वीं वचन में ये कहता है, यहोवा मारता है और जिलाता भी है, वही अंधलोक को उतारता और उसमें से निकालता भी है। இங்க அண்ணாளுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, ஒரு தலைமுறையே கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்யும்படி பிறக்க செய்திருக்கிறது. तो यहाँ पे आके हन्ना का आके विश्वास क्या है कि मैंने वो आकर परमेश्वर की सेवकाई करने के लिए एक वंश को खड़ा करती है। இது எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வருகிற மீட்பை வெளிப்படுத்துகிறது. तो ये आके परमेश्वर का आके छुड़ाव को आके दिखाता है। ஏன்னா இந்த 6ஆம் வசனம் சொல்வது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். क्योंकि 6वीं वचन ये कहता, यहोवा ही मारता है और जिलाता भी है और अंतलोक से उतारता और उसे निकालता भी है। 600 ஆண்டுகளாக ஒரு சந்ததி, கோராகனுடைய இந்த சந்ததி, அங்க என்னாகமம் புஸ்தகத்துல வாசிச்சது போல பூமி வந்து உயிரோடவே அவங்கள விழுங்கி போட்டது, வாயை திறந்து அவங்கள பாதாளத்துக்கு கொண்டு போச்சு ஒரு சந்ததி. अब 600 साल पहले आके को एक वंश को ही आके धरती आके आधा होकर उसको निकाल लिया था। ஊழியமே செய்ய முடியல. वो लोग सेवका ही नहीं कर सकते हैं। அங்க இங்க அண்ணால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணானுடைய விசுவாசத்தின் அடிப்படையில அங்க கோராகுடைய வம்சம் அந்த பாதாளத்துல விழுங்கினது போல இவருடைய விசுவாசம் பாதாளத்துக்கே போயிட்டு இங்க சாமுவேல் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு லேவியின் சந்ததி, தேவனுடைய ஆசாருடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சந்ததியை எழுப்புகிறது. तो जिस तरह आके कोराह के सारे वंश को आके धरती फाड़ कर सब कुछ खींच लिया था, बिल्कुल हन्ना के विश्वास भी उस धरती के अंदर जाकर यहाँ पे आके सेवकाई करने का एक वंश को आके तैयार करता है। உங்களுக்கு நல்லா தெரியும், லாசரு வந்து செத்து 4 நாள் ஆச்சு. அவர் சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. आप सबको पता है लाजर मर के 4 दिन हो गया, लेकिन विश्वास करोगे तो आप आके परमेश्वर की महिमा को देखोगे। இங்க அண்ணானுடைய விசுவாசத்தின் அடிப்படையில என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, यहाँ पे हन्ना के विश्वास में क्या हुआ, माने ஒரு சந்ததி பாதாளத்துல போச்சு. एक वंश आके धरती को अंदर चला गया। அண்ணானுடைய விசுவாசம் எப்படின்னா, பாதாளத்துக்கு போன சந்ததிய மறுபடியும் சாமுவேல் மூலியமாக தூக்கி நிறுத்தி லேவியில மறுபடியும் அவன் லேவியினுடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தருடைய முன்னிலையில இது நடந்தது. हन्ना का वंश कैसा था, माने विश्वास कैसा था, माने जो वंश आके धरती के अंदर चला गया था उसका वंश आके वापस आकर परमेश्वर की सेवकाई करने के लिए निकाला। 600 ஆண்டுகளாக எல்லா மனுஷனும் ஒதுக்குறாங்க. 600 साल से आके सारे लोग आके उस वंश को दूर करते हैं। பங்கு இல்ல, ஊழியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. वहां पे उनको कोई भाग नहीं है, कोई सेवकाई नहीं है। ஆனா விசுவாசத்தினால பாருங்க, ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை எழும்புகிறது, பிள்ளை பிறக்கிறது, ஊழியம் நடைபெறுகிறது. लेकिन विश्वास के कारण यहाँ पे एक बच्चा पैदा होता है, यहाँ पे एक वंश उत्पन्न होता है, एक सेवकाई होती है। பங்கு கிடைக்கிறது, சுதந்திரம் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. यहाँ पे भाग मिलता है, आजादी मिलता है। அப்போ லேவியுடைய ஊழியத்தை செய்யும்படி இங்க மறுபடியும் கொண்டு வராங்க. तो लेवी के सेवकाई को करने के लिए यहाँ पे आगे आते हैं। விசுவாசத்தினால இதெல்லாம் நடக்குது. विश्वास के कारण सब कुछ होता है। அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, अब 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். अब यहाँ पे सामुएल क्या करता है, मैंने पहला सामुएल 3रा अध्याय। இங்க சாமுவேல் வந்து இந்த லேவி கோத்திரத்துல, இந்த லேவி எல்லாம் இருப்பாங்க பத்தியா, லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க ஜனங்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இங்க இங்க நான் நின்னு இந்த இடத்துல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி உங்களுக்கு சொல்றேன், புரியுற மாதிரி. இங்க நான் நின்னு பிரசங்கம் பண்ற இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடம் तो यहाँ पे कैसा है, मैं आपको उदाहरण के लिए बोलता हूँ, जहाँ मैं खड़ा हूँ वहाँ की एक बहुत ही पवित्र जगह है। இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் பரிசுத்த ஸ்தலம். और आप बैठने वाला जगह ही पवित्र जगह है। இப்ப வெளியே அந்த வராண்டா மாதிரி இருக்குல்ல, அது பிரகாரங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. और जो बाहर है, गलीचे से बाहर है, आम लोग बैठने वाला। இப்ப அந்த பிரகாரத்துல தான் லேவி ஜனங்கள் அங்க இருப்பாங்க. अब उस जगह पर ही एली सारे जनता रहेंगे। பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து ஊழியத்தை செய்ய முடியும். तो यहाँ पे दूसरे लोग ही यहाँ पे आके परमेश्वर की सेवकाई कर सकते हैं। அங்க அந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படி அங்கே ஒரு ஆள் இருக்கணும்.
तो वहां पे सेवकाई करने के लिए वहां पे एक लोग रहना है, அந்த குத்து விளக்குலாம் வந்து தீபத்தை ஏத்தணும். दिया पूरा जलाना है। அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிரகாரத்துல ஜனங்கள் லேவியர்களை வெளியே இருப்பாங்க. तो वो बाकी जो लोग बाहर खड़े वो लोग बाहर ही रहेंगे। அப்போ இந்த இடத்துல தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த கர்த்தருடைய ஆலயம் வருது இல்லையா, இது எதை குறிக்கிறது அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. तो यहाँ पे परमेश्वर का जो जो भवन किसको बताता है कि जो बहुत ही पवित्र स्थान को बताता है। அப்போ 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். तो यहाँ पे आके तीसरा अध्याय तीसरा वचन में देखेंगे, और परमेश्वर का दीपक अब तक बुझा नहीं था और सामुएल यहोवा के मंदिर में जाया था। எங்க சாமுவேல் வந்து படுத்து கொள்றாரு அப்படின்னா பிரகாரத்துல இருக்கிறார், வெளியே இருக்கிறார் சாமுவேல். अभी सामुएल आके कहाँ सो रहा है, माने बाहर सो रहा है। அப்போ ஒரு குரல் வந்து வார்த்தை வந்து சாமுவேலுக்கு வருது, சாமுவேலே சாமுவேல் என்று தேவன் கூப்பிடுறாரு. अब यहाँ पे सामुएल के लिए एक आवाज आ रहा है, परमेश्वर बुलाते हैं उसे। அப்போ சாமுவேல் என்ன பண்றாருன்னா முதல் வராரு ஏலி இடத்துல வந்து, நீங்க பாருங்க பிரதான ஆசாரியன் தான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள வர முடியும். உள்ள ஏலி இருக்கிறாரு, சாமுவேல் வந்து வெளியே இருக்கிறாரு, பிரகாரத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் இரவு நேரத்துல நடக்குது பாருங்க. இது பகல் நேரத்துல ஒரு வாய்ஸ் கேட்டு டக்குன்னு சாமுவேல் வந்து உள்ள அந்த பிரகாரத்துல இருந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் பிரச்சனை பண்ணிருப்பாங்க, தடுத்து நிறுத்திருப்பாங்க, நீ எப்படி உள்ள போலாம், நீ எப்படி ஊழித்து செய்யலாம் அப்படின்னு. अभी आके सामुएल आके बाहर है, लेकिन वहां से आके एकदम बहुत ही पवित्र जगह पे वो आ जाता, तो वहां के लोग आके मुसीबत खड़ा कर देते। கர்த்தர் பாருங்க எப்படி எல்லாம் வேலை செய்யறாரு. ராத்திரி நேரத்துல கர்த்தர் சாமுவேல் கூப்பிடுறாரு. अब यहाँ पे यहोवा क्या करते हैं, रात के समय में सामुएल को बुलाते அப்ப हैं। அதனால அந்த பிரகாரத்துல இருந்து ஸ்கிரீனை விலகிட்டு உள்ள வராரு. अब वहां से आके उस स्क्रीन को हटाकर यहाँ पे आते हैं मंदिर में, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வராரு. और पवित्र स्थान में आता है। வந்து அங்க ஏலி படுத்துட்டு இருக்காரு, என்ன கூட்டிலான்னு கேக்குறாரு. ஏலி இல்லப்பா அப்படின்றாரு. और वहां पे एली सोता है, पूछता है कि आपने मुझे बुलाया क्या। அப்ப மறுபடியும் போயிட்டு சாமுவேல் வெளியே போய் பிரகாரத்துல போய் படுத்துக்கிறாரு. और फिर से जाके उसी जगह पे सो जाता है। அப்போ ரெண்டாவது தடவை வாய்ஸ் கேக்குது, ஏலி கூப்பிடுற மாதிரி கர்த்தர் கூப்பிடுறாரு சாமுவேல், சாமுவேலே சாமுவேல். அப்போ சாமுவேல் என்ன பண்றான், ஏலி தான் கூப்பிடுறாரு போலன்ட்டு மறுபடியும் பிரகாரத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள வராரு. अब दूसरी बार भी आके आवाज आता है सामुएल सामुएल करके, वो दूसरी बार भी दौड़कर आकर बोलता है। அப்போ ஏலிக்கு தெரியுது ஒருவேளை கர்த்தர் தான் கூப்பிடுறாரு போல சாமுவேல அப்படின்னு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வாட்டி கர்த்தர் வந்து கூப்பிட்டாருன்னா இந்த மாதிரி எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. तो यहाँ पे आके एली को पता चलता है कि परमेश्वर ही सामुएल को बुला रहा है, अगर दोबारा आपको बुलाएगा तो तू बोलना करके। எங்க என்ன நடக்குதுன்னா 9ஆம் வசனம் வாசிக்க பாருங்க. சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்படியே நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். तो यहाँ पे नबी वचन में कहता है कि एली ने सामुएल से कहा कि जाके लेट जा, यदि वह फिर से पुकारे तो कहना है यहोवा कह। சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். और सामुएल आके अपने स्थान पर जाकर लेट गया। இந்த வார்த்தையை மட்டும் பாருங்க, சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். और सामुएल जाके अपने स्थान में जाकर बैठ गया। எங்க போய் படுத்தாரு சாமுவேல்? कहाँ பிரகாரத்துல போய் படுக்கல. कहाँ जाके बैठ सोया। சாமுவேல் என்ன பண்ணாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல, நான் நிக்கிற இந்த பிரசங்கம் பண்றேன் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போய் சொல்றது இல்லையா, சாமுவேல் பிரகாரத்துக்கு போறதுக்கு பதிலா மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள வந்துட்டாரு சாமுவேல். இந்த ஸ்கிரீன் இருக்கும் அதை விலகிட்டு உள்ள வந்து படுத்துட்டாரு. अब सामुएल माने जाके बाहर जाके सोने के बजाय बहुत ही पवित्र जगह वहां पे आके सो गया। இப்படி வந்து எந்த ஆசாரியருமே எந்த பிரதான ஆசாரியர்களுமே இப்படி செய்யவே முடியாது பாருங்க. அதுக்குன்னு நியமிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு ஒரு நியமம் இருக்கு, கையில ரத்தம் இருக்கும், புகை இருக்கும், இங்க இடுப்புல வந்து பெல்ட் கட்டிட்டு இருக்கும், இப்படி ஆடிட்டே போவாங்க, புகை போட்டுட்டே ரத்தத்தை தெளிப்பாங்க. ஏன்னா ஆட சவுண்டு கேட்கும். ஏன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள பிரவேசிக்கும் பொழுது வருஷத்துல ஒரு முறை தான் போகணும். அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாவம் ஏற்பட்டால் தேவன் அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தி அந்த ஆள் காலி. அதனாலதான் பிரகாரம் வெளியே இருக்கு இல்லையா, அங்க இருந்து சங்கிலியை பிடிச்சி வெளிப்பாங்க ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா. तो यहाँ पे आके हर कोई नहीं जाता है, कोई एक इंसानी आके नियमित किया वाला इंसानी जा सकता है, पूरे धुआं बेल्ट सब तैयारी के साथ ही जा सकता है, क्योंकि हर कोई उस पवित्र जगह पे जा नहीं सकता है। மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த ஒரு நிபந்தனை அற்றுமே போன மனிதர்கள் வேதாகமத்துல 2 பேர் தான், மோசே இன்னொன்னு சாமுவேல். 2 लोग ही सिर्फ आके वो उस बहुत ही पवित्र जगह पे पहुंचे हैं, जो सामुएल और योसेफ। ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த கேப் இல்ல, ஏப்போ நூலு அந்த உடை இல்ல, மணி இல்ல, அந்த ரத்தம் இல்ல, புகை இல்ல.
क्योंकि उनके पास ही कोई खून बेल्ट कोई भी आके उनके पास जंजीर कुछ भी नहीं था। அப்ப சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான் என்றது என்னன்னா அப்படின்னா, अभी सामुएल जाके अपने स्थान पे जाकर लेट गया मतलब क्या है? அவன் என்ன நினைச்சானா, சரி 3வது தடவை ஏலி கூப்பிட்டா என்ன பண்றது, பிரகாரத்துல போயிட்டு மறுபடியும் உள்ள வரணுமே அப்படின்னு வெளியே போறதுக்கு டோருக்கு பதிலா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்கிரீன் வலிக்கு உள்ள வந்து படுத்துட்டான். तो बाहर जाके सो जाता है। तो अगर परमेश्वर यहोवा दोबारा बुलाएंगे तो वहां से आना है बोल के वो क्या किया, महा पवित्र जगह पे ही सो गया। அங்க இருந்தா கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தருடைய சாட்சி பெட்டி இருக்குது மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அங்க இருந்து தான் சாமுவேல் பேசுறார் கர்த்தர். और वहां पे ही परमेश्वर का मंदिर है, संदूक है, और वहां पे ही परमेश्वर सामुएल से बात करते हैं। அங்க பாருங்க 15ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். यहाँ पे आके सामुएल भोर तक लेटा रहा और उसने यहोवा के भवन के किवाड़े को खोला। இந்த கர்த்தருடைய ஆலயம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. अब यहोवा का भवन आके किसको बताता, मैंने महापवित्र स्थान। அப்போ விடியற் காலம் 3 மணிக்கு அந்த விளக்கெல்லாம் ஏத்தணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, வெளிய இருக்கிற பிரகாரத்தில் உள்ள ஜனங்களை ஓடிக்கிட்டு வந்திருப்பாங்க, ஏஞ்சிட்டு உள்ள போனோம் அப்படின்ட்டு பார்த்தா உள்ள இருந்து இவன் ஸ்கிரீனை திறக்கிறான், ஒரு பேர் அதிர்ச்சி கொடுக்குறான் சாமுவேல், நீ எப்படிடா உள்ள போனன்ற மாதிரி. तो यहाँ पे माने जब सवेरे आके वो आके खोलता है, दरवाजा खोलता है तो ताकि लोग आके अंदर आ सकते हैं, लेकिन ये आके सामुएल आके बाहर आ रहा है। கர்த்தர் பாருங்க எப்படி அங்கீகரிக்கிறார் பாருங்க சாமுவேலை. तो यहोवा ने देखिए सामुएल के कहाँ पे रखा है। ஏலியை தாண்டி சாமுவேலன்னு கூப்பிடுறாரு கர்த்தர். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து பிரகாரத்துல இருக்கிற சாமுவேலை கூப்பிடுறாரு. अब एली वहां पे है, एली को पार करके जहाँ पे यहाँ पे सामुएल बैठा उसको बुलाते यहोवा। இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த மீட்பை காண்பிக்கிறது. ये सब क्या बताता है, मैंने यीशु मसीह के जरिए हम लोग के लिए वो छुड़ाव दिखाता है। நம்மளும் அப்படிதான் பாருங்க, ஒரு பரிசுத்த சந்ததியா இருந்தோம். और हम लोग भी ऐसे ही रहना, एक पवित्र वंश में रहना है। உள்ள பாவம் வந்த பிறகு தேவனுக்கு ஊழியத்தை செய்ய முடியல, தேவனுக்கு இடத்தை கொடுக்க முடியல. जब हमारे अंदर पाप हो जाता है तो परमेश्वर की सेवकाई नहीं कर सकते, परमेश्वर के लिए जगह नहीं दे सकते हैं, தேவனுடைய நன்மைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. और परमेश्वर की जो भी अच्छी अच्छी चीजें, जो भी आशीर्वाद है उसे हम अनुभव नहीं कर सकते हैं। ஆனா இதெல்லாம் மீட்பு நமக்கு செய்து முடித்திருக்கிறது. लेकिन ये यीशु मसीह का जो छुड़ाव है हमारे लिए करता है, அவர் கிட்ட போகவே முடியாது, அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. क्योंकि वो बहुत ही पवित्र है, हम उन तक नहीं पहुंच सकते हैं। ஆனா சாமுவேல் பாருங்க தைரியமா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள போறாரு. लेकिन सामुएल देखिए बहुत ही धैर्य से वो महापवित्र स्थान में जाके இது पहुंचता है। யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கிருபையின் சந்ததிக்கு கொடுக்கப்படுகிறது. ये किसको दिया जाता है? कृपा से भरा हुआ वंश को दिया जाता है। பெனினால் வந்து நியாயப்பிரமாணத்தின் சந்ததி, और वो लोग आके एक न्याय प्रमाण के आके वंश है। அன்னாள் வந்து கிருபை பெற்ற சந்ததி. लेकिन हन्ना जो है कि जो कृपा पाई स्त्री का एक वंश है। இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கிருபையில பிரவேசிக்க கூட ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். आज आकर हम लोग यीशु मसीह के जरिए आके कृपा को पाए हैं हम இப்ப लोग। தைரியமா கிருபாசன தண்டைக்கு வரலாம் பாருங்க. इसीलिए आप धैर्य से आके पवित्र स्थान पे आ सकते நம்ம हैं। வெளியே இல்ல, இப்ப சபைக்குள்ள இருக்கு தேவன் சேர்த்து இருக்கிறார். अभी हम लोग आकर बाहर नहीं है, बल्कि परमेश्वर ने हमको कलीसिया के अंदर डाल दिया है। ஆகவேதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, கிருபை பெற்ற சந்ததி யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களையும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று காண்பிக்கிறார். तो यहाँ पे परमेश्वर क्या दिखाते हैं, माने जो कृपा पाए वाले वंश आके परमेश्वर के ऊपर, परमेश्वर के वंश के ऊपर, परमेश्वर के वचनों के ऊपर आके निर्भर रहना है। இங்க அன்னாள் வந்து அதைதான் பண்ணாங்க. கர்த்தரையும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் சார்ந்த மாத்திரத்துல தடை நீங்கிற்று. तो यहाँ पे हन्ना ने भी कुछ ऐसा ही किया, उसने आके परमेश्वर के वचन को, परमेश्वर के ऊपर निर्भर होने के वजह से जो बंद था वो खुल गया। குறைவு நீங்கிற்று, वहाँ की सारी कमी घटी दूर हो அழுகை गई, நீங்கிற்று, और जो भी वंश था सब आके खत्म, எல்லாமே நீங்கிற்று. सब कुछ चला गया। எதை பத்தி பார்த்தாங்கன்னா, வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் மற்றும் பார்க்கும்போது விசுவாசம் உள்ள வரும்பொழுது அவங்களுடைய இருதயம் களிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மாற்றப்படுகிறது. जब आके आके परमेश्वर का वचन आके उसके हृदय में आया तो उसका हृदय आके आनंद से भर गया। அவங்களுடைய பின்னணி சரியே கிடையாது. उनका परिवार का वंश का भाग ஆனா அவங்க ठीक எதை नहीं है। எதை மட்டும் பார்த்தாங்கன்னா, வார்த்தை மட்டும் பார்த்தாங்க, लेकिन हन्ना ने क्या देखा? सिर्फ परमेश्वर के वचन வாக்கு को देखा தத்தத்தை மட்டும் பார்த்தாங்க. और परमेश्वर के प्रॉमिस वर्स को ही देखा, அதே தான் நம்மளும் பண்ணணும். और वही हम लोग भी करना है। நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், आज हमने उद्धार पाया है, நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? आज हम किसको देख रहे हैं? மீட்பில் உள்ள ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம பார்க்க வேண்டும். छुड़ाव के आशीर्वाद को ही हमको देखना है। ஏன்னா கிறிஸ்துவோட கூட நம்மை உன்னதங்களில் அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
क्योंकि परमेश्वर हमें उत्पन्न करते समय ही हमारे लिए वो आशीर्वाद को भी उन्होंने उत्पन्न कर दिया है। இழந்து போன அந்த ஸ்தானத்துல மறுபடியும் நம்மளை பிள்ளைகளாக தேவன் சேர்த்திருக்கிறார். जिस जगह से हम हटे हुए थे उस जगह पे वापस परमेश्वर ने अपने संतान के रूप में खड़ा किया है। இங்க சாமுவேல் பாருங்க 7 ஊழியத்தை அவர் செய்தார். यहाँ पे सामुएल आके 7 सेवकाई करता है। ஊழியமே இல்ல, பங்கே இல்ல அப்படின்ற ஒரு சந்ததிக்கு சாமுவேல் மூலியமாக விசுவாசத்தின் அடிப்படையில 7 ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. यहाँ पे आके उसके लिए कोई सेवकाई नहीं था, लेकिन सामुएल के जरिए 7 सेवकाई दिया जाता है। அப்ப யாரோ நம்ம கிரியை சார்ந்து கொள்ள வேண்டாம். तो ये आके किसकी वजह से होता है? நம்ம கிருபையின் சந்ததி, क्योंकि हम लोग आके कृपा के वंश है। வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையும் परमेश्वर के वचन को आके அதை மட்டும் நம்ம அறிக்கை செய்வோம். उसको अकेले हमें आके बोलना है, இதனாலதான் நல்வாழ்வு இருக்கிறது. और यही हमारे पास है। ஆமே. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். हम सब आशीषित लोग हैं, सब खड़े होंगे। ஜெபம். हालेलुया। पिता परमेश्वर, इस समय पे अब्बा हम आपके सम्मुख में आते हैं इस अद्भुत वचन के लिए। पिता परमेश्वर हम आपका धन्यवाद करते हैं। पिता परमेश्वर हम हमेशा हमारे जीवन भर पिता परमेश्वर आपके कृपा का, आपकी अनुग्रह को पिता परमेश्वर हम निर्भर होने के लिए हमें मदद करें। पिता परमेश्वर हम आपका धन्यवाद करने पाए। आपकी करुणा सदा की है पिता परमेश्वर। हमारे जीवन में मनुष्य हमें छोड़ डालेंगे पिता परमेश्वर, लेकिन आपकी करुणा हमें जीवन भर हाथ पकड़ के चलाएगी। अब्बा इस समय पे यहाँ पे मौजूद हर एक भाइयों बहनों को आपके हाथ पे सौंपती हूँ, उनके परिवार को सौंपती हूँ, उनके घर के खाना पानी रोटी को सौंपती हूँ। पिता परमेश्वर आप उनको आशीष कीजिए, उनकी जरूरतों को आप पूरा कीजिए। हर एक मुसीबत दुख तकलीफ से उन्हें दूर कर कर आशीषित जीवन से उन्हें भर दे पिता परमेश्वर। पिछले हफ्ते संभाले हुए परमेश्वर इस सारे हफ्ते आप संभाले प्रभु पिता परमेश्वर। प्रभु के दास को आपके हाथ में सौंपते, उनको और उनकी पत्नी को, उनके परिवार को सौंपते पिता परमेश्वर। आप उनको आशीष कीजिए पिता परमेश्वर और उठाकर उपयोग करें पिता परमेश्वर। अब तक चलाया और परमेश्वर आगे भी चलाएं। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर, आमीन। Check, check. Please be seated. ஒரு 5 minutes நம்ம இந்த கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். बैठ जाएंगे, अभी आके हम लोग के लिए कम्युनियन सर्विस है। 1 யோவான் 1:9 நான் வாசிக்கிறேன். पहला यूहन्ना का किताब पहला 1 मैं 9 पढ़ूंगा। 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். यहाँ पे यदि हम अपने पापों को मान ले तो वो हमें हमारे पापों को क्षमा करने और हमें सब अधर्म से शुद्ध करने के विश्वास योग्य और धर्मी है। பிரியமானவர்களே, கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறும்படியாக நாம் வந்திருக்கிறோம். मेरे प्यारे भाई बहनों, परमेश्वर के प्रभु भोजन में हम भाग लेने के लिए आए हैं। எதன் அடிப்படையில் வந்திருக்கோம்? அவருடைய ரத்தத்தின் அடிப்படையிலே நாம் வந்திருக்கிறோம். किस लिए आए हैं? परमेश्वर के लहू के इस पे आए हैं। இந்த முக்கியமா இந்த 1 யோவான் 1:9 வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். तो ये आके पहला यूहन्ना का किताब में एक बहुत ही एक मुख्य वचन है। இந்த வசனத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம விசுவாசிகள் ஆகிற வரைக்கும் பாவம் செஞ்சா அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிடறாரு. விசுவாசி ஆன பிறகு பாவம் செஞ்சா நாம பாவங்களை அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்க. ये वचन में कैसा बोल रहे हैं? माने विश्वासी होने के पहले हम पाप करते हैं तो वो आके माफ करते हैं, लेकिन यहाँ पे विश्वासी होने के बाद अगर हम पाप करते हैं तो उसको आके हम बोलना है। பாருங்க, ஒரு இந்த யோவான் தன்னுடைய நிருபத்தை யாருக்கு எழுதுறாருன்னா, நாஸ்டிசம் அந்த மக்களுக்கு எழுதுகிறார். நாஸ்டிசத்தை அறிந்த மக்களுக்கு அவர் எழுதுகிறார். तो यूहन्ना आके ऐसे लोगों के लिए इस वचन को लिखता है। நீங்க பவுல் நிருபமாகட்டும் அல்லது பேதுருனுடைய நிருபமாகட்டும் அல்லது யோவானுடைய நிருபமாகட்டும், எந்த நிருபத்தை எடுத்தாலும் விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது சகோதரரே, பிள்ளைகளே, அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். तो यहाँ पे यूहन्ना का किताब, यहाँ पे पत्रुस के किताब जो भी लेते हैं तो विश्वासी के लिए करके ही लिखा जाता है। ஆனா இந்த யோவான் தம்முடைய நிருபத்தை யாருக்கு எழுதினார்னா, நாஸ்டிச கொள்கையுடைய மக்களுக்கு, அந்த அங்க இருந்த மக்களுக்கு எழுதுறாரு. तो ये यूहन्ना आके ये किताब किसके लिए लिखता है? माने वहां के लोगों के लिए ये किताब लिखता है। நாஸ்டிச கொள்கைன்னா என்னன்னா, சரீரம் ரொம்ப கெட்டது, ஆவி ரொம்ப உன்னதமானது அப்படிங்கிறார்.
तो ये नास्तिक का मतलब क्या है कि शरीर बहुत गंदा है लेकिन आत्मा शुद्ध है। அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரீரத்துல என்ன பாவத்தை செஞ்சாலும் அதை பத்தி கவலை கிடையாது, ஆவி உத்தமமானதுனால கடவுள்கிட்ட போயிடும். तो उनका सोच कैसा है, माने शरीर कितना भी गंदा हो कोई बात नहीं है, लेकिन आत्मा शुद्ध होगा तो परमेश्वर के पास जा सकता है। அது அதை முறியடிக்கும்படிதான் அவர் இங்கே எழுதுகிறார். और उसके लिए ही परमेश्वर यहाँ पे யோனா लिखता இந்த है। 1ஆம் அதிகாரம் வந்து எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இது இது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வசனத்தை வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கும், அப்படிதான் ஆரம்பிக்குது. तो यहाँ पे ये योना का वचन कैसा शुरू होता है, माने योना का किताब पहला योना पहला वचन में ही देखते हैं कि उस जीवन का वचन के विषय में ही करके लिखा है। இங்க சகோதரனோ பிள்ளைகளோ ஆரம்பிக்கல. यहाँ पे भाई बहन बच्चे ऐसा नहीं शुरू होता है। ஆகவே இந்த 1ஆம் அதிகாரம் வந்து குறிப்பா அந்த கொள்கையுடைய மக்களுக்கு அவர் எழுதுறார். तो ये पहला अध्याय में वहां के लोगों के लिए यहाँ पे लिखते हैं। 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளே எழுதுறாரு. तो यहाँ पे दूसरा अध्याय में आप देखेंगे तो हे मेरे बालक मेरे बातों सुनो। அப்ப இந்த வசனத்தை வந்து அவர் விசுவாசிகளுக்கு எழுதவில்லை. अब ये वचन जो है वहाँ विश्वासियों के लिए नहीं लिखा है। விசுவாசிகளுக்கு எழுதும்பொழுது அவர் என்ன சொல்றாரு? विश्वासियों को लिखते समय वो क्या कहते हैं? அவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். रोमियो का किताब 5वीं अध्याय 17 वचन में हम पढ़ेंगे। ரோமர் 5:17 அவர் இப்படி எழுதுறார். 5:17 the book of Romeo। இது வந்து விசுவாசிகளுக்கு எழுதுறார். यहाँ पे विश्वास के लिए नहीं है। அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. तो यहाँ पे 17वें वचन में क्योंकि जब एक मनुष्य का अपराध के कारण मृत्यु का उस एक ही के द्वारा राज्य किया गया, तो जो लोग अनुग्रह और धर्म रूपी वरदान बहुतायत से पाते हैं वह एक मनुष्य के अर्थात यीशु मसीह के द्वारा वंश ही अत्यंत जीवन में राज्य करेगा। இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அந்த இயேசு கிறிஸ்துடைய நீதியை ஒரு ஈவாக பரிசாக கிஃப்டாக கொடுத்துட்டார், அவ்வளவுதான். अब यीशु मसीह को आके जो विश्वास करता है तो उस अनंत जीवन को परमेश्वर ने एक तोहफे के समान दे दिया है। நாம் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? अब यहाँ पे हम लोग कैसे आके के धर्मी ठहराए गए हैं? எப்படி பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம் புரிஞ்சா எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் விளங்கிடும். अभी कैसा आके हम पापी थे अभी कैसे धर्मी हो गए? ஒருவனுடைய மீறுதலாலே என்று வேதம் சொல்கிறது. तो यहाँ पे आके एक मनुष्य के वजह से ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக இப்ப நாம எல்லாம் பாவிகளா ஆக்கப்பட்டு இருக்கிறோம். तो आदाम के आके अपराध के कारण ही हम सब पापी थे। இப்ப எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? तो अभी हम लोग कैसे धर्मी हो गए? அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே என்று சொல்கிறது. उस एक मनुष्य के आदर के द्वारा, அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, वो यीशु मसीह एक के वजह से, அவர் மூலமா நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்று ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. तो यहाँ पे यीशु मसीह के द्वारा ही आके अनंत जीवन में राज्य करेंगे करके देखते हैं। பாருங்க, இந்த 1:9 வந்து விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது கிடையாது. अब ये पहला யோனா का किताब पहला अध्याय 9 आके विश्वासी के लिए लिखा है तो नहीं है। ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்தமாக்கி இருக்கிறார். क्योंकि यीशु मसीह का जो लहू है वो सारे पापों को निकाल दिया है நாம் நீதிமான்கள் और ஆக்கப்பட்டிருக்கிறோம். हम लोग धर्मी बनाए गए हैं நீதியை ஈவாக பெற்று இருக்கிறோம். और अनुग्रह से आके निधि को आके हमने पाए हैं பாவம் நம்ம கரப்படுத்த முடியாது. और पाप हमें दाग नहीं बना सकता है தேவனுக்கு முன்பாக நீதியை பெற்றவர்களாக இருக்கிறோம். और परमेश्वर के सामने हम लोग धर्मी ठहराए होने चाहिए। இது வந்து அந்த நாஸ்திக கொள்கையுடையவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. तो दूसरा जो है कि वो लोग वहां के लोगों के लिए लिखा गया है। ஆகவேதான் 4ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுறாரு, இயேசு மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கு 4:2. तो यहाँ पे आके यीशु मसीह को जो भी बोलता है वो आके छुड़ा पाता है। ஆகவே பிரியமானவர்களே, நாம நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியா அல்ல, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். तो हम लोग को आके ये कृपा मिला है कि हम अपने पापों को नहीं बल्कि यीशु मसीह के नाम को आके बोलने का।
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि आपके पाप सारे यीशु मसीह के लहू से साफ किया गया இந்த है। கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு முழுக்க முழுக்க ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. और यहाँ भी प्रभु भोजन में भाग लेने के लिए यीशु मसीह का लहू ने हमें आके तैयार किया है। இன்னைக்கு பிரசங்கத்துல நம்ம கேட்டோம், பழைய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற அந்த சாமுவேலுக்கு அவ்வளவு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டுருவோம். நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை கிடைச்சிருப்பா. आज हमने प्रचार मैसेज सुना था कि सामुएल को इतना बड़ा कृपा मिला है, तो यीशु मसीह के लहू से धुए हुए हमको कैसा मिलेगा। By faith through his grace we have direct access to God. तो विश्वास के जरिए आके यीशु मसीह के जरिए हम लोग को आके परमेश्वर तक पहुंचने का है। ஆகவே பயப்படாமல் தைரியமாக இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். इसीलिए आप डरे बिना प्रभु भोजन में भाग लें करके मैं आपसे प्रेम से कहता हूँ। ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துல இல்ல நான் தகுதி இல்ல இதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, अगर आप लोग अपने दिल में सोचते हैं इसके लिए मैं योग्य नहीं हूँ, கர்த்தர் சொல்றாரு என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், உங்க பாவத்தல்ல என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்றாரு. तो परमेश्वर यीशु मसीह कहते हैं मैं तुम्हारे पाप को याद नहीं करता हूँ, बल्कि आके मेरे मौत को मैं याद करता हूँ। அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தவர்களாக இதிலே பங்கு கொள்ளும். तो इसीलिए यीशु मसीह की मौत को याद करके आप इसमें भाग लें। ஜெபிக்க போறேன். ஜெபித்து முடித்த பிற்பாடு எல்லாருக்கும் பந்தி பரிமாறப்படும். எல்லாம் வாங்கி கையில வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வந்து சேர்ந்த பிறகு நாம் யாரும் ஒன்றாக சேர்ந்து எழுந்து நின்று அனுசரிப்போம். अभी मैं प्रार्थना करने वाला हूँ, सबको प्रभु भोजन मिलेगा, सब लोग लेके हाथ पे रखिए, फिर एक साथ खाएंगे। நாம் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर यीशु मसीह के नाम के जरिए आपके पास आते हैं। கர்த்தருடைய திருப்பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रभु भोजन के लिए हम आपका धन्यवाद करते हैं। எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். पिता परमेश्वर हमारे लिए बहाया गया एक बहुमूल्य लहू के लिए हम आपका धन्यवाद करते हैं। எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे लिए आपके कोड़े का हुए शरीर के लिए हम आपसे बोलते हैं। நாங்கள் இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பங்கு பெறும் பொழுது வெறுமனே இந்த அப்பத்திலும் ரசத்திலும் மாத்திரமல்ல, जब हम தேவன் சொல்லுங்க. जब हम प्रभु भोजन में भाग लेते हैं तो தேவன் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களின் நன்மைகளிலும் நாங்கள் பங்கடைகிறோம். जब हम ये प्रभु भोजन भाग में लेते हैं तो परमेश्वर ने हमारे लिए जो भी आशीष रखा है वो आशीष हम प्राप्त करें। இதை எங்களையும் ஆசீர்வதியும். इसे और हम लोग को आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। Thank you. என் அதிக்கிரமம் நிமித்தம் முறிவேற்றவனே, என் அகிருத்தியம் நிமித்தம் തകർന്നോനേ, എനിക്കായി രക്ഷ നൽകിയോനേ, എന്നെ വീണ്ടെടുത്തവനേ, നിനക്കായി ഞാനും എന്നും ജീവിക്കും, നിനക്കായി ഞാനും എന്നും ജീവിക്കും. അരിക്കപ്പെട്ട കുഞ്ഞാടീനെ പോലെ അന്ന് എന്റെ പാപ ചുമട് താങ്ങി നീ ബലിയാ എന്നെ വീണ്ടെടുത്തതാ, പുതു സൃഷ്ടിയാക്കിയതാ, നിനക്കായി ഞാനും എന്നും ജീവിക്കും, നിനക്കായി ഞാനും എന്നും ജീവിക്കും. நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். क्योंकि ये बात मुझ पर से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात को पकड़वाया गया रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ा और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है। நாம் இந்த அப்பத்தை புசிப்போம்.
அவர் போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையே இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். इसी रीति से उसने बहरी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नई वाचा है, जब कभी पियो तो मेरी स्मरण करो, स्मरण करने के लिए ये किया करो. நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे. पिता परमेश्वर, इस समय के लिए धन्यवाद. पिता परमेश्वर, हालेलुया. हम सबको प्रभु भोजन में पिता परमेश्वर भाग लेने के लिए पिता परमेश्वर आपने हमें पिता परमेश्वर मौका दिया, उसके लिए हम आपका धन्यवाद करते हैं. आए हुए सारे भाई बहनों को आप आशीष कीजिए पिता परमेश्वर, उन्हें चलाएं, आशीर्वाद करें. प्रभु दास के लिए, उनके परिवार के लिए प्रार्थना करते हैं पिता परमेश्वर. अब तक संभाले वाले प्रभु आगे भी संभाले. अब्बा, सब कुछ आपके हाथ में सौंपते हैं. यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर. आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे. And all the saints of God said, Amen. Amen.